आखिरी व्यूअर्स सब लोग को नमस्ते। आज हम एक व्लॉग देखने वाले हैं. நான் என்ன ஹிந்தில பேசுறேன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹிந்தி ரிலேட்டடான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. நம்ம எடுக்க போறது நம்ம ஹிந்தி பாயா தான். வாங்க போலாம். அவர் கடைக்கு போய் அவர் நிறைய விஷயம் பேச போறாரு, நிறைய விஷயம் நம்ம கத்துக்க போலாம். வாங்க போலாம். இங்கதான் ஒரு கடை இருக்குன்னு சொன்னாரு, எங்கன்னு தெரியல. இதுதான். ஆஹா, நமஸ்தே பையா. வணக்கம். ஓ மை காட், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ இதான் கடையா? இதுதான் நம்ம கடை. ஓகே. ஏன் உட்கார்ந்து பேசலாமா? நிறைய விஷயம் பேசலாம். வீட்டுக்கு போயிட்டு உட்கார்ந்து பொறுமையா பேசலாம். சரி, ஓகே, போலாமா? சேட்டு பையன் vlogsல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம காலையில ஏஞ்சோட குளிச்சு ரெடி ஆயிட்டு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா சாமி கும்பிடுறோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா பானிபூரி செஞ்சு வச்சிருந்தாங்க. வைஃப் பானிபூரி ஊட்டி விட்டா வேற லெவல்ல இருந்தது. இவங்க தான் என் வைஃப் சுமித்ரா, அவங்க எங்க அம்மா. ஓகே, ஃபைன். உங்களுக்கு தெரியுமா தமிழ்? தெரியும். சின்ன வயசுல இருந்து நான் இங்க 20 வருஷம் ஆயிடுச்சு இங்க வந்தோம். 20 வருஷமா? கடை பார்த்துட்டுன்னு இருக்குதுல்ல, கடை பார்த்துட்டு இருக்குன்னு கடை படுத்தி எல்லாம் தமிழ்ல கத்துக்கலாம். ஓகே, ஃபைன். உங்களுக்கு பாபிக்கு ஹிந்தி ஆती है? கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. எத்தனை நாள் ஆச்சு நீங்க வந்து? எத்தனை வருஷம் ஆச்சு நீங்க வந்து சென்னைக்கு? தமிழ் ரெண்டு. ஓ, 2 வருஷமா? ஓகே, ஃபைன். சோ சொன்னோட சொந்த ஊர்லாம் என்னது? நம்ம சொந்த ஊர் வந்து ராஜஸ்தான், ஜோத்பூர் சைடு. நான் 6 months 7 monthsல இருக்கும்போது வந்துட்டாங்க அப்பா அம்மாவுக்கு கூட்டின்னு. ஓகே. அப்போதுல இருந்து இங்க தான் சென்னையில தான் இருக்கோம். நம்ம சின்ன வயசுல இருந்து பால்வாடி அந்த டைம்ல சேர்த்து விட்டாங்க. ஓ, பால்வாடிக்கே போயிருக்கீங்க நீங்க? இது வரைக்கும் வந்து தமிழ் எல்லாமே ஸ்கூல் எல்லாமே தமிழ் தான். செகண்ட் லாங்குவேஜே தமிழ் தான். ஹிந்தி எடுக்கவே இல்லை. அப்படியா? சுத்தமா தெரியாதா? சுத்தமா தெரியாது. ஹிந்தி தெரியாது அவ்வளோ. வீட்ல உங்க கூட எல்லாம் பேசுவாரு? மதர் லாங்குவேஜ் ஓரளவுக்கு தெரியும். மதர் லாங்குவேஜ் மட்டும். மதர் டங் மார்வாடி தான். பட் நான் திட்டி சொன்னாரு, நீ மார்வாடி பேசணும், வீட்டுல தமிழ் பேசக்கூடாது. ஊர்ல போனான்னா எல்லாம் தமிழ் தான் பேசுவோம், மார்வாடி பேச தெரியாது. அப்புறம் வேற ஆள்கிட்ட பேச மாட்டேன், சுத்தமே அப்படி கம்னி உட்கார்ந்து தான் இருக்கும். தவிர்த்து தமிழ் ஆள் இருந்தா தான் இது பேசுவாங்க. ஊரே பிடிக்காது சுத்தம். ஏன் அப்படிங்களா? நம்ம வந்து பழகிட்டோம் இங்க வந்து சென்னையில. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே வந்து தமிழ் ஆளுங்க தான். டப்புன்னு வந்து நம்ம மாத்திக்க முடியாதுல்ல. ஹிந்தி பசங்க அவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் ஹிந்தி பேருனா 2 பேர் தான் இருப்பாங்க. மற்றபடி எல்லாரும் பாத்தீங்கன்னா தமிழ் பசங்க தான். எல்லாரும் லோக்கல் பசங்க தான் எங்க. அப்ப எப்படி நம்ம ஹிந்தி கத்துக்கிறது சொல்லுங்க? 5 வருஷம் அது நான் ஊருக்கு போறேன், கூட வரமாட்டேன். ஊர்ல இங்கதான் இருக்குது. அப்புறம் எப்படி தெரியும் தாத்தா யார் பாட்டி யார்? இப்போதான் 5 வருஷம் ஆயிடுச்சு. கூட எத்தின்னு போறேன், டிட்டி தான். அப்புறம் எத்தின்னு போறேன் கூட. வா, அப்புறம் அங்கே போய் கேட்குறேன், நம்ம என்ன சாப்பிடணும்? பால் தான் வேணும், பால் வேணும், சாப்பாடு வேணும், இது வேணும். அப்புறம் ரொம்ப மார்வாடி ஆளும் தாத்தா பாட்டுக்கும் எப்படி தெரியும் பால் ஆயிருந்து? இப்போதான் ஆயிடுச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. மார்வாடி கொஞ்சம் கத்துக்கினாரு. இப்பதானா? இப்போ கல்யாணம் பண்ண போது மார்வாடி கத்துக்கினாரு. இப்போ நம்ம சென்னையில தமிழ்நாட்டுல வந்து சென்னை ஆட்களை விட நிறைய பேர் மற்ற ஊர்ல எல்லாம் வந்து இருக்காங்க. பட் எப்பவுமே வீட்டுல பேசும்போது அவங்க பிரைமரி அவங்க லாங்குவேஜ் பேசுவாங்க, வெளியே போகும்போது தமிழ் பேசுவாங்க. நீங்க வந்து ரொம்ப ஸ்டிக் ஆன்ல இருக்கீங்களே, தமிழ் வீட்லயும் தமிழ், அதுவும் ஊர்ல போனாலும் தமிழ்ல பேசுறீங்க. நம்ம மார்வாடி வந்து கொஞ்சம் தெரியும். நம்ம ஏதாவது பேசணும்னா மிஸ்டேக் போது அவங்க சிரிப்பாங்க. அதனால நம்ம பேசுறது வந்து நாங்க வந்து தமிழ்லயே பேசிப்போம். நானும் என் தம்பி ஊருக்கு போனோம்னு வச்சுங்களா, தமிழ்லயே பேசுவோம். பக்கத்துல இருக்கவங்க வந்து என்னடா இவங்க என்னடா பேசுறாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. காலேஜ் படிக்கணும் ஆசையா இருந்ததுன்னு சொன்னீங்க, எதனால உங்களால அதை படிக்க முடியல? 12th சம்மர் லீவ் ஹாலிடேஸ்ல இருக்கும். சம்மர் ஹாலிடேஸ்ல இருக்கும்போது அப்பா வந்து பொண்ணு பார்க்க எங்களுதுன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன வயசுலயே பண்ணிருவாங்க. மார்வாடிஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல என்கேஜ்மெண்ட் எல்லாமே முடிச்சிருவாங்க. அதே எதனால? அது ஆக்சுவலி ரொம்ப நாள் அது எனக்கும் தெரியல. அந்த ரூல்ஸ் எனக்கும் நாம தெரிஞ்சா பரவாயில்ல சொல்லலாம். நம்மளுக்கு அந்த ரூல்ஸ் பத்தினா தெரியாது. அப்புறம் வந்து சம்மர் ஹாலிடேஸ்ல வந்து எங்க அப்பா வந்து ஊருக்கு போனாரு. 12th சம்மர் ஹாலிடேஸ்ல நான் தான் பிசினஸ் பார்த்துருந்தேன். அப்பா வந்து ஊருக்கு போயிட்டு நான் வந்து பொண்ணு பார்த்துட்டு வரேன் உனக்குன்னு சொல்லி போனாரு. அப்போ அந்த டைம்ல வந்து கோவிட் அட்டாக் நிறைய இருந்தது. அந்த டைம்ல வந்து அவர் போயிருக்காரு. போனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு 10 daysல வந்து கோவிட் அட்டாக் வந்து அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். போயிட்டு ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் சீரியஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இறந்துட்டார். அதனால வந்து பிஸ்னஸ் ஃபுல்லாக டோட்டலாக என் மேலே தான் வந்துச்சு. ஆனால் வீட்டில் நான் தான் பெரிய பையன். மளிகை கடையில் வந்து என் தம்பி வந்து அப்போ 10th தான் முடிச்சிருந்தான், நான் 12th முடிச்சிருந்தேன். இப்போ என் தம்பிக்கும் வந்து ஃபியூச்சர் அப்படியே நின்றுச்சு. ஏன்னா அவன் ஒரு ஷாப்பு பார்க்க ஆரம்பிச்சிட்டான், நான் வந்து ஒரு ஷாப் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எங்கள் 2 பேரும் ட்ரீம் வந்து அப்படியே விட்டுட்டோம். தமிழ் பேசுறீங்க, தமிழ் மேல நல்ல ஒரு அன்பே இருக்கு. ஆமா, அன்பே. எப்போல இருந்து இந்த லவ் ஆரம்பிச்சது டுவர்ட்ஸ் தமிழ்? ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து தமிழ் எடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் தான் எடுக்கணும்னு ஒரு ரூல்ஸ் இருந்தது அந்த டைம்ல. அவன் வந்து தமிழ் எடுத்துட்டான். இவன் தமிழ் எடுத்து என் ஃப்ரெண்டு தமிழ் எடுக்கிறான்னு சொல்லி நானும் வந்து தமிழ் எடுத்துட்டேன் அந்த டைம்ல.
அப்போதுலேருந்து தமிழ் ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ வரைக்கும் தமிழ் தான். ஹிந்தி லாங்குவேஜ் எடுக்கவே இல்லை. தமிழ் மட்டும் பிடிக்குமா இல்ல எங்களுக்கு சென்னை தமிழ்நாடே பிடிக்குமா உங்களுக்கு? தமிழ்நாடே பிடிக்கும் எனக்கு. எதனால? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் உண்மையாக சொல்லலாம்னா. அவங்க அஃபெக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஊரை பக்கத்தில் தான். இப்போ கூடாஞ்சேரி வந்து 1.5 வருஷம் ஆகுது. நாங்கள் ஊரை பக்கத்தில் வந்து 12 இயர்ஸ் 13 இயர்ஸாக இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அம்மா அப்பா வந்து பிஸ்னஸில் தான் இருந்தாங்க ஃபுல் டைம். காலையில் 6 மணிக்கு அம்மா போவாங்க கடைக்கு. அப்பா வந்து காய்கறி வாங்க போவார் கோயம்பேடுக்கு. 6 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் கடையில் தான் இருப்பாங்க அம்மா. காலையில் சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க சீக்கிரமாக. இவங்க வந்து எங்கள் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டில் விட்டுருவாங்க. அவங்க வீட்டில் தான் நாங்கள் வந்ததே. அங்கே அவங்க அம்மா இருக்காங்க, கவுன்சிலர் அம்மா, அந்த ஆன்ட்டி இருந்தாங்க. இப்போது அவங்க இறந்துட்டாங்க ஒரு ஆப்ரேஷனுக்கு. அவங்க தான் வந்து எங்களை வளர்த்தது எல்லாமே. வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சாஇருந்தாலும் சப்பாத்தி எங்களுக்கு பிடிக்காது. இப்போ அம்மா வந்து சப்பாத்தி செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து இந்த வரமான்னு சொல்லிட்டு அப்படியே எதிர் வீட்டில் ஓடுறோம். அங்கே போயிட்டு சாப்பாடு, சாம்பார் சாதம் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, காரக்குழம்பு, அப்பளம் எல்லாம் அங்கே போய் நல்ல கட்டிட்டு இல்லை ஏதாச்சும் வந்து நான்வெஜ் செஞ்சு வச்சுருப்பாங்க. நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். அப்போ வந்து அவங்கக்கிட்டே அவங்களே கேட்பாங்க, என்ன தம்பி என்ன வேணும், நான் சாப்பிட்றேன், இட்லியா தோசையா. அவங்க வந்து நான் சொல்கிறேன்னு எங்கள் அம்மாவோட அவங்க தான் எங்கள் அம்மா மாதிரி. அந்த 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் வந்து அம்மா வரையும் ரொம்ப பாண்டிங். டப்புன்னு வந்து அவங்க ஒரு நாள் வந்து நான் இப்போ ஸ்கூலில் இருக்கோம் வந்து இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னோடனே வந்து எனக்கு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நைட் அழுது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கேன். அவங்க தான் உண்மையாக சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து 3 பசங்க இருக்காங்க. சோனியா அக்கா ஒருத்தவங்க, பிரியா அக்கா, ஃபெரோஸ் அண்ணான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து எங்க சொந்த அண்ணன் மாதிரி, அண்ணா அக்கா மாதிரி. என்ன விஷயம் வந்து நீங்க ஊருக்கு போகும்போது மிஸ் பண்ணுவீங்க தமிழ்நாட்டை பத்தி? நாங்க மிஸ் பண்ணது வந்து இந்த சாப்பாடு. இல்ல 3 டைம்ஸ் சோறு தான், சாப்பாடு தான் வேணும். இட்லி, தோசை, சாப்பாடு, தக்காளி சாதம், புளி சாதம், தயிர் சாதம். ஊருக்கு போகும்போது அரிசி மூட்டை எடுத்துன்னு போறேன். அரிசி மூட்டை எடுத்துட்டு போறீங்களா? ஆமா, 25 கிலோ அரிசி மூட்டை, தோரம் பருப்பு, புளி சாதம், எல்லாம் மசாலா கூட எடுத்துன்னு போய் இங்கதான் 3 டைம் சாப்பாடு செஞ்சுதான் கொடுக்கும். சின்ன வயசுல இருந்தே ஃபுல்லா தமிழ் சுத்தி ஆட்கள் கூட வளர்ந்துருக்கீங்க. கல்யாணம்னு வரும்போது யோசிச்சிருக்கீங்க ஒரு தமிழ் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு? லவ்னா பண்ணிருக்கோம். அப்படிங்களா? சொல்லுங்களேன், அதை பத்தி சொல்லுங்களேன். உங்க லவ் ஸ்டோரி பத்தி சொல்லுங்க. நல்ல ஆசை இருக்குது. பட் நான் இது மாதிரி பண்ண மாட்டேன். வீட்ல ஒத்துக்கல, அவ்வளவுதான். அப்படிங்களா? தமிழ் ஃபுல்லா தமிழ் எல்லாம் பேசுற, தமிழ் ஃபுட் தான் சாப்பிடுறாரு. எப்படி உங்களுக்கு ஓகேவா அது? அவங்க சமைப்பாங்களா தமிழ் ஃபுட்லாம்? அவங்க தான் சமைக்கிறாங்க வீட்ல ஃபுல்லா. அப்படியா? மறுபடி நான் கத்தி சொல்லிட்டேன். இவங்க தான் கத்து கொடுத்தாங்க, அம்மா கத்து கொடுத்தாங்க எல்லாம். இப்போ மறுபடி எங்க அம்மாக்கு பிடிச்ச சீரியல் ஒண்ணு இருக்கு. அந்த செல்வம்னு ஒரு சீரியல் வரும் பாத்தீங்களா, திருமதி செல்வம். ஓகே, திருமதி செல்வம் எங்க அம்மா விடவே இல்லையே. அம்மா நான் பாத்துட்டு இருக்கேன். நம்ம 3 வருஷம் 4 வருஷம் கரெக்டா அந்த கடையை விட்டு எப்பவுமே வர மாட்டாங்க. ஆனா அந்த சீரியல் போட டைம் ஆயிடுச்சுன்னா எங்க அப்பா கிட்ட வந்து ஏதோ குத்து வந்துருவாங்க. வீட்டுல வந்து டிவி ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே கரெக்டா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அடிக்ட் ஆயிட்டாங்க அந்த சீரியலுக்கு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நாங்க தான் வந்து அம்மா கடைக்கு தான் போனோம், நீ இப்படி வந்து உட்காராத சொல்லி நாங்க தான் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணோம். நீங்க தமிழ் படம் அதெல்லாம் பாப்பீங்க? ஆமா, ஃபுல்லா நான் பாக்குறது எல்லாம் தமிழ் தான். நான் ஹிந்தி பார்க்கவும் மாட்டோம். பிடிக்காது. அப்படியா? 2 பேருக்கும் பிடிக்காது. ஹிந்தி பாட்டு எல்லாம் நம்ம இது சுத்தம் பிடிக்காது. உங்க தமிழ் பாட்டு தான் தெரியும் பிடிக்கும் எல்லாம். நான் 2 பேரும் ஹிந்தி போடு டிவி அது ரிமோட் எடுத்துட்டு हिंदी போட்டு கிச்சன்ல போற வரைக்கும் சேஞ்ச் பண்ணுவோம். भाभी हम लोग बहुत बड़ा फैन है आमिर खान, शाहरुख खान. तुम कैसा फैन हो क्या इधर? विजय, तुम भी विजय? अरे वाह, क्या बात है. வந்து we like पानी पूरी बहुत अच्छा पसंद है. तुम लोग इधर वड़ा पाव नहीं, சாம்பார் வடை, தயிர் வடை இதெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? இங்க இட்லி தோசை நல்லா பிடிக்கும். இட்லி தோசை எல்லாம் நைஸ். பொடி தோசை அதெல்லாம். பொடி தோசை ஃபேவரட் இவங்களுக்கு, ஆனியன் பொடி தோசை. இங்க ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போனோன்னா இவங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணது வந்து ஆனியன் பொடி தோசை. இப்போ ரொம்ப நாளா வந்து ஒரு மேஜர் பிரச்சனை வந்து போயிட்டு இருக்குது வந்து மொழி திணிப்பு தமிழ்நாட்டில். ஓகேவா? ஏன்னா அது வந்து ஏதோ இடத்துல வந்து யாரும் இந்தியா அப்போஸ் பண்ணல, பட் திணிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்து ரொம்ப மேஜரா போயிட்டு இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து இதோட ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லேயும் போயிட்டு தான் இருக்குது. ரொம்ப ஓவராக பண்ணால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கோவம் வரதான் செய்யும். அது வந்து காமனான விஷயம் தான். நம்ம வெளியிலேருந்து வந்து இங்கே ஹிந்தியில் பேசினா கண்டிப்பாக கோவம் வரும் எல்லாருக்கும். இப்போ உங்களுக்கு அழகான ஒரு குட்டி பையன் இருக்கான், நீங்கள் பக்க தமிழ் அதெல்லாம் பேசின்னு இருக்கீங்க. அவரும் இப்போ வந்து என்ன, அவருக்கு என்ன வயசு? இப்போ 1.5 வயசு ஆகுது. 1.5 வயசு ஆகுது. எப்படியோ இங்கே தான் இருக்க போகிறாரு. நீங்க ஐடியா வச்சிருக்கீங்களா இவர் தமிழ்ல தான் வளர்க்கணும் அந்த மாதிரி? அது ஐடியா இருக்கா இல்லையா? கன்ஃபார்ம் தமிழ் தான். தமிழ்ல தான் வளர்க்க போறீங்க? அவன் தமிழ் தான் ஸ்ட்ரைட்டா. நான் கேள்விப்பட்டேன் எங்களுக்கு வந்து பக்கவான ஒரு ராஜஸ்தானி லஞ்ச் ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு.
அது சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ராஜஸ்தானியோட. ஆமா, ஃபுல் அண்ட் ஃபுல். அது பேர் வந்து தால் பாட்டி சூர்மான்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரவுண்ட் தால் ஓகே சாப்பிடலாமா? மக்களே, இது வந்து பக்காவான ஒரு ராஜஸ்தானி ஃபுட் சாப்பிட போறோம் நம்ம. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்களா? எதுவும் இருக்கு. இது வந்து இதுக்கு பேர் வந்து பாட்டியா. சரிங்களா? பாட்டியா பாட்டியானா தால் பாட்டியானா வந்து அது ஒரு ராஜஸ்தான் டிஷ். அது வந்து நம்ம வந்து சப்பாத்தி செய்றீங்க பாத்தீங்களா, ஆமா ஆமா அது முன்னாடி உருட்டை பண்ணுவீங்களே, ஆமா. அது வந்து அந்த உருட்டியை வந்து நாங்க செய்வோம். எப்படி ரவுண்ட் டைரக்டா சப்பாத்தி உருட்டாம அந்த உருட்டை மட்டும் மாவை அந்த உருட்டை பண்ணிட்டு அப்படியே வந்து இது வேக வைப்போம். குக்கர்ல போடுவோம். குக்கர் இருக்கு, குக்கர்ல வச்சுவாங்க. பார்பிக்யூ மாதிரி அது நல்லா இது பார்பிக்யூ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சுட சுட இருக்கும் போதே வந்து நல்லா வந்து பிசைஞ்சு மேல நெய் ஊத்திட்டு எடுத்துட்டு வந்து வைப்பாங்க பிளேட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது கூட சாப்பிடறதுக்கு வந்து தால், இது ராஜஸ்தானி தால் வந்து. ஓகே, இது சாம்பார் இல்ல, தால். அதுக்கப்புறம் இது வந்து ஊறுகாய். ஆமா, ராஜஸ்தானி ஊறுகாய் நல்லா இருக்கும். நல்ல ஸ்மெல். வா வா. ஊர்ல தான் ரெடி பண்ணிட்டு எடுத்துன்னு இது வந்து நாங்களே வீட்ல தயாரிக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது என்ன எதுல பண்ணிருக்காங்க ஊறுகாய்? இது வந்து ராஜஸ்தானி நெல்லிக்காய் மாதிரி இது ஒரு காய். ராஜஸ்தான்ல வெளியும் டெசர்ட்ல வெளியிற காய் இது. ஓகே, இங்க வராது. அந்த காயில வந்து செய்யறது தான் இது இந்த டிஷ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இது ஆனியன் லெமன், இது வந்து சைட் டிஷ். இது கண்டிப்பா அது கூட இருந்தாதான் வந்து இதோட டேஸ்ட் டிஃபரெண்டா போகும். அப்படிங்களா? ஆமா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து அப்பளம். ஆனா இது வந்து சுட்டாங்க கரெக்ட்டா? இது சுட்ட அப்பளம். ஆக்சுவலி வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா வந்து அந்த டைம்ல வந்து எண்ணெய் வந்து கம்மியா யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணவங்க வந்து நம்ம அப்பளம் செய்வோம்ல, அப்பளம் செய்ய வந்து எண்ணெயில போட மாட்டாங்க. அப்படியே காய வச்சுட்டு அடுப்பு கேஸ் இருக்கும். அந்த டைம்ல கேஸ் இருக்கு, அடுப்புக்கு தான். அடுப்புல வந்து இது பண்ணுவாங்க, சுட்டு எடுப்பாங்க. அப்போதுல இருந்து இது ஃபேமஸ். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து தால் ஊத்திக்கணும். ஓகே. தால் ஊத்திக்கிட்டு இந்த லெமன் வந்து தால்ல வந்து லைட்டா புளியணும். இது லைட்டா புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டா ஊறுகாய் எடுத்துக்கலாம் சைடிஷ்க்கு. ஊறுகாய் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அது கொஞ்சம் வெங்காயம் வச்சுட்டு கொஞ்சம் அதை எடுத்துட்டு வெங்காயம் கூட எடுத்து சாப்பிடுவோம். கொஞ்சோண்டு சேர்த்து கூட சாப்பிடுவோம். கூட லைட்டா வெங்காயம் வச்சு லைட்டா ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிடுவோம். நம்ம ஊர்ல போனா இந்த ஹோட்டல்ல போனா இதுதான் நம்மளுக்கு இது தோசை இட்லி அப்படி இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாம் தால் பாட்டி தான் இருக்கும். ராஜஸ்தான் ஃபேமஸ். ஓ, யார் பிந்தலி வந்தான்னா நான் இதுதான் செய்ய போறேன். இது அப்பளம் இருக்கு. 20 கிலோ இது பச்சை பருப்பு இருக்கு, பச்சை அரிசி. 20 கிலோ நெய் இருக்கும். நெய் இல்லாம இருக்காது. இப்போ எங்க வீட்டுல எந்த விசேஷம் இருந்தாலும் தால் பாட்டி தான். இது வந்து ஒரு பாரம்பரிய ஃபுட் எங்களுக்கு. இங்க எப்படி இட்லி தோசையோ அந்த மாதிரி தால் பாட்டி தான் எங்க ஊர்ல. உங்க கல்யாணத்துக்குலாம் ராஜஸ்தான்ல என்ன மாதிரி ஃபுட் கொடுப்பீங்க? எங்க ராஜஸ்தான்ல பாத்தீங்கன்னா வந்து லாப்பி கட்டோன்னு வாங்க. லாப்பி கட்டோ அது வந்து ராஜஸ்தான் டிஷ். எல்லா மேரேஜ்ல வந்து அது கண்டிப்பா இருக்கும். லாப்பி காட்டோனா பாத்தீங்கன்னா வந்து எப்படி இருக்கு பொங்கல். ஆமா, பொங்கல் செய்யற மாதிரி நம்ம கோதுமையில இருந்து இங்க லாப்பின்னு பேரு. நீங்க பொங்கல் செய்றீங்களா அந்த மாதிரி லாப்சின்னு ஒரு டிஷ் இருக்கு. அது வந்து கல்யாணத்துல இருக்கும். அது இல்லாம கட்டோன்னு பாத்தீங்கன்னா வந்து மோர் குழம்பு. அதுதான் வந்து கட்டோன்னு வாங்க. அதுவும் அந்த 2 டிஷ்ஷும் வந்து ஊர்ல ஃபேமஸ். எந்த கல்யாணம் போனா அது இருக்கும் கண்டிப்பா. நிறைய விஷயம் இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்க ஃபுட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஊறுகாய், தால், அதுக்கப்புறம் இது பாட்டியா. தேங்க்யூ ஸோ மச்.